அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, அடுத்தவங்களோட தோல்வியில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருப்பீங்க. அவன் இதில் ஃபெயில் ஆக மாட்டானா, அவன் இதில் வெற்றி அடையாமல் இருப்பானா, வெற்றி அடையாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா வழி இருக்கும், அவன் வெற்றி அடையாமல் இருக்கணும், இப்படி யோசிச்சு அவன் ஃபெயில் அவன் தோல்வி அடையணும் அப்படின்னு நிறைய பேர், ரொம்ப க்ளோஸான நபர்களை கூட நம்ம அவங்க வெற்றி அடையக்கூடாது, தோல்வி அடையணும்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கிட்டே இருந்திருப்போம். இது ஏன் இந்த மனநிலை உங்களுக்கு இருக்கும்? நீங்கள் நியாயமாக, நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை, நான் எல்லாரும் என்னை சுற்றி உள்ளவங்கெல்லாம் வெற்றி அடையணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா டீப்பாக யோசிச்சு பாருங்கள். நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை தாண்டி ஏதோ வெற்றி அடைஞ்சாலோ, அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு வெற்றி அடைஞ்சாலோ நம்மளுக்கு கொஞ்சம் அது மன கஷ்டத்தை ஏற்படுத்தும், கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனசு எப்பயுமே ஒரு நெகட்டிவ், ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில் தனக்கு ஒரு கம்பெனி தேவைப்படும். நம்மளுக்கு ஏன்னா நாம் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஜெயிக்க மாட்டோம், நம்ம வாழ்க்கையில் முன்னேற மாட்டோம், நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம் என்ன செய்யணும், அவனும் ஜெயிக்கக்கூடாது, அவனுக்கும் கிடைக்கக்கூடாது, அவனும் வெற்றி அடையக்கூடாது, அப்போதான் அவன் நம்ம கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறை சூழ்நிலையில் நம்மளுக்கான கம்பெனியை நம்ம தேடுவோம். ரொம்ப க்ளோஸான நண்பர்களை கூட நம்ம ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்போம் நிறைய டைம். ஏன்னா அப்போ அவன் ஜெயிச்சு அவன் மேலே போயிட்டானா அப்புறம் நம்மளை அவன் பார்த்துக்க மாட்டான், நம்மளை அவன் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும். நம்ம ஜெயிக்கலைன்னா நாமளும் அவன் லெவலுக்கு ஜெயிச்சாதான் நம்மளை அவன் பார்ப்பான், நம்மளை அவன் கண்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஒரு கம்பெனி தேவைப்படும். அதனாலேயே நாம் என்ன பண்ணுவோம்னா, எப்போ பார்த்தாலும் அவங்க ஜெயிக்கக்கூடாது, அவங்க தோல்வி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்ப்போம். இது ஒரு விஷயம், இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மனப்போக்கு. நீங்கள் அவங்க தோக்கணும்னு நீங்கள் நினைக்கிறப்பயே நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க. உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் தோல்வி அடையணும்னு நினைக்கிறப்ப உங்களால் முன்னுக்கு வரவே முடியாது. நாம் அந்த தோல்வியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க ஆஸ் எ மேன் திங்கத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் ஜேம்ஸ் ஆலனும் இதுதான் சொல்கிறார். நீங்கள் தோல்வி உங்களுக்கு வரணும்னு நினைச்சாலும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு வரணும்னு நினைச்சாலும் சரி, இன்னொருத்தருக்கு தோல்வி வரணும்னு நினைச்சாலும் சரி, தோல்வி உங்களுக்கு வரும். புரியுதா? அந்த தோல்வி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தோல்வி அடையணும்னு நினைக்கிறப்போ நாமளும் தோல்வியை தான் சந்திப்போம். தோல்வியை சந்திக்கிறப்ப அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா நாம் அந்த தோல்வியில் கடந்து மேலே ஸ்ட்ரெஸ் ஆகி நாம் கஷ்டப்படுவோம். ஸோ எல்லாரும் நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் வெற்றி அடையணும், அவங்களோட சேர்ந்து நாமளும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்தோஷமா இருக்கணும், அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறப்ப நம்மளுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மளை தேடி வரும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.